லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, காமநாயக்கன்பட்டி மரியன்னை திருத்தலம் மற்றும் இந்திய சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகள். தடம் தந்த தகைமை. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு. இயேசு இருள் நடுவே ஒளிர்ந்த ஒளி. கல்வியின்மை, வேலையின்மை, விழிப்பின்மை எனும் இருள் யூத சமூக சாமானியரை ஒரு சேர கவ்வி பிடித்திருந்தன. அவர்கள் அறியாமையிலும் மூடத்தனங்களிலும் முடங்கி கிடக்க வேண்டுமென்பதே ஆள்வோரின் ஆவலாக இருந்தது. ஆனால் அதே சமூகத்தில் பிறந்து வளர்ந்த இயேசுவின் வாழ்வும் போதனைகளும் பணிகளும் அச்சமூகத்தின் இருள் கிழித்த ஒளிக்கீற்றுகளாயின. அதுவரை அமிழ்த்தப்பட்டிருந்த பாமரர்கள் விழிப்பு எனும் ஒளி பெறலாயினர். இயேசு எனும் ஒளியால் ஈர்க்கப்பட்ட மக்கள் ஒருங்கிணைக்கப்படுவதும் தொடர்ந்து வழிநடத்தப்படுவதும் கட்டாய தேவை. அவர்களை புரிந்து கரிசனையோடு அணுகி இறையாட்சி நெறியில் வாழச் செய்ய தன்னர்ப்பணமிக்க வழிகாட்டிகள் தேவை. அத்தகு வழிகாட்டிகள் வெறும் வார்த்தைகளால் அன்றி தங்கள் வாழ்வால் வழிகாட்ட கடன்பட்டவர்கள். வாழ்வின் வழிகாட்டிகள் அன்று தேவைப்பட்டது போல் என்றும் தேவைப்படுகின்றனர். இறைவா, மக்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தும் முன் நான் என்னை உம்மில் ஒன்றிணைத்து வழிநடக்க வரம் தாரும். தாயும் தாய்நாடும் அதிசயம். புறவிடுதலை அகவிடுதலை குறித்து சிந்திக்க அழைப்பு. ஆகஸ்ட் மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது: 1. அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா, 2. இந்திய நாட்டின் சுதந்திர தின விழா. இவ்விரு விழாக்களும் ஒரே ஆன்மீக தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். இவ்விழாக்கள் நமக்கு தீயவர்களிடமிருந்து விடுதலையையும் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் அடிமை தலையிலிருந்து சுதந்திரத்தையும் தர வேண்டுமானால் நாம் வாழும் இவ்வுலகில் விடுதலை பெற்ற மக்களாக கடவுளின் அன்பை பகிர்ந்து வாழ வேண்டும். உண்மையான விடுதலை என்பது நாம் மரியன்னையைப் போல் தூய்மையான வாழ்வு வாழ்வது. பாவத்தை ஒழித்து எந்த தீமைக்கும் அடிமையாகாமல் வாழ்ந்தால் நாம் இவ்வுலகில் உண்மையான விடுதலை பெற்றவர்களாய், நேர்மையாளர்களாய், தீயோனை வென்றவர்களாய், பாவத்தை ஒழித்தவர்களாய், சாவை வென்றவர்களாய் வாழ்வோம். இவ்விரு பெருவிழாக்களும் நம்மை உலகிற்கு ஒளியாய், உப்பாய், புளிப்புமாவாய், உண்மையிலும் நேர்மையிலும் அன்பிலும் மனிதாபிமானத்திலும் தியாகத்திலும் மகிழ்ச்சியிலும் சகோதரத்துவத்திலும் வாழ்ந்து புனிதமான வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கின்றது. ஆகஸ்ட் 15 அன்று நாம் சிறப்பிக்கும் 2 விழாக்களுமே மனித குலத்தின் விடுதலையை போற்றுகின்றன. ஆம், இந்திய தேசத்தின் விடுதலையையும் யூதேயா தேசத்தின் விடுதலைக்கான ஏக்கத்தையும் குறித்து நிற்கின்றன. இரு சூழல்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்திய சுதந்திரம் என்பது இப்போதைக்கு சாத்தியமல்ல என்ற அவநம்பிக்கையில் நாடே துவண்டு கிடந்த தருணத்தில், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற உணர்ச்சிமிக்க பாடல் வரிகளும், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே என்று சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்த மக்களுக்கு விடுதலையை நோக்கி என்ற விருது வாக்கோடு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோமே என்ற பாரதியாரின் சுதந்திர உணர்வு பாடல்கள் விடுதலை காற்றை சுவாசிக்கச் செய்தன. இந்திய சுதந்திரத்திற்கு நம் தேசத் தலைவர்களின் தியாகம் நமக்கு அடிமையிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்தது. இரத்தம் சிந்தி பெற்ற நமது சுதந்திரத்தையும் தியாகிகளையும் நினைத்து பார்க்கும் நாளாக ஆகஸ்ட் 15 அமைகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே அடிமைத்தனம் யூதேயா நாடு முழுவதும் இருந்தது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணின் சுதந்திர பாடல் மக்களுக்கு விடுதலை காற்றை சுவாசிக்கச் செய்தது.
ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் என்று விடுதலைக்கான பாடல் பெண் குலத்தையே மேன்மைப்படுத்தியது. அடங்கி கிடந்த பெண் சமுதாயம் விடுதலையை நோக்கி நகர ஆரம்பித்தது. அன்னை மரியாவின் விண்ணேற்பை பற்றி பல கதைகள் உண்டு. உதாரணமாக, அன்னை மரியாவின் இறுதி காலம் நெருங்கியதை அறிந்த திருத்தூதர்கள் எருசலேமுக்கு சென்று அவரிடம் ஆசி பெற்றனர். இதையடுத்து மரணம் அடைந்த அன்னையின் உடலை திருத்தூதர்கள் யூத முறைப்படி கல்லறையில் அடக்கம் செய்தனர். வழக்கம் போல் தாமதமாக எருசலேம் சென்ற தோமையார் அன்னை மரியாவின் கல்லறையை பார்க்க விரும்பி அன்னையின் கல்லறையை திறந்தபோது அவரது உடல் அங்கு இல்லை. பின்பு திருத்தூதர் தோமாவுக்கு காட்சியளித்த அன்னை மரியா தாம் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் இருப்பதை உறுதி செய்தார். இந்நிகழ்வையே இந்த பெருவிழா சுட்டிக்காட்டுகிறது. அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவையும் நம் நாட்டின் விடுதலை பெருவிழாவையும் ஒரு சேர கொண்டாடும் நாம் அனைவரும் இந்நாளில் நமது புற விடுதலை அக விடுதலை இரண்டையும் பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இத்தகைய ஒரு பின்னணியுடன் இன்று நாம் விண்ணேற்பு மாதாவை, அதாவது காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா குறித்து சிறிது காண்போம். பரலோகத்தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே, கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே, பரலோகத்தாய் மரியே. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியின் வடகிழக்கு திசையில் ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் தொலைவில் காமநாயக்கன்பட்டி எனும் அழகிய ஊர் அமைந்துள்ளது. தமிழகத்தில் 2 ஆலயங்கள் பரலோக மாதாவிற்கு பிரசித்தி பெற்றவை, பாரம்பரியமிக்கவை. முதலாவது, இத்தாலியர் பெஸ்கி எனும் வீரமாமுனிவர் தமிழகம் வந்து மறைப்பணியாற்றி அவர் தமிழை கற்க தூண்டிய இடமான காமநாயக்கன்பட்டி எனும் ஊர். அடுத்தது தென் நெல்லை மாவட்ட வடக்கன்குளம். இந்த 2 ஊர்களிலும் மிக விமரிசையாக பரலோக மாதா விழா கொண்டாடப்படுகிறது. கிபி 1600ஆம் ஆண்டு காலகட்டத்தில் காமநாயக்கர் எட்டநாயக்கர் என்ற 2 சகோதரர்கள் வரிவசூல் செய்யும் பணிக்காக இந்த பகுதியில் குடியேறினர். பின்னர் இவர்களின் பெயரிலேயே காமநாயக்கன்பட்டி என்றும் அருகிலுள்ள ஊருக்கு எட்டநாயக்கன்பட்டி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கிபி 1600களில் மதுரையை மையப்படுத்தி பணி செய்த ஐரோப்பிய சேசுசபை மறைப்பணியாளர்களின் தன்னலமற்ற நற்செய்தி பணியால் இப்பகுதியில் கிறிஸ்தவம் துளிர்விட்டு வளரத் துவங்கியது. கிபி 1600ஆம் ஆண்டிலேயே காமநாயக்கன்பட்டியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் வழிபட ஒரு கிறிஸ்தவ திருக்கூடமும் இருந்ததாக கூறப்படுகிறது. புனித அருளானந்தர் இங்கு வந்து 2½ ஆண்டுகள் பணியாற்றினார். 1684ஆம் ஆண்டில் புனித அருளானந்தர் அவர்களால் ஒரு குடிசை ஆலயம் கட்டப்பட்டது. 1688இல் இயேசு சபையினரின் நிலையான தங்குமிடமாகவும் மக்களுக்கு அருட்சாதனங்களை நிறைவேற்ற மிகச்சிறந்த இடமாகவும் புனித அருளானந்தர் எனப்படும் அருள்பணி ஜான்டி பிரிட்டோ அவர்களால் காமநாயக்கன்பட்டி ஏற்படுத்தப்பட்டது. எட்டயபுரம் ஜமீன்தார் இவ்வாலயத்திற்கு தாராளமாக உதவிகள் செய்ததை 1690ஆம் ஆண்டு வைக்கப்பட்ட கல்வெட்டில் இன்றும் காணலாம். 1714 முதல் 1716 வரை 2 ஆண்டுகளுக்கு வீரமாமுனிவர் என்னும் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி பணிபுரிந்தார். இவர் வந்த பின்னர் இவ்வூர் புது வடிவமும் மலர்ச்சியும் பெற்றது. இரத ஊர்வலம், சப்பர ஊர்வலம் என கிறிஸ்தவ பக்தி முயற்சிகளை இந்திய மயப்படுத்தி விசுவாசத்தில் மக்களை உறுதிப்படுத்தினார். பல்வேறு சவால்களையும் துன்பங்களையும் வீரமாமுனிவர் இங்கு சந்தித்த போதும் ஒரு துறவியாக மதத்தை மட்டுமே போதிக்காமல் மக்களின் உள் உணர்வுகளை ஆழமாக ஊடுருவி பார்த்தார். மக்களுக்கு வெறும் போதனை மட்டும் போதாது, எனவே அவர்கள் வாழும் வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். கிறிஸ்தவ மக்களிடம் தொண்டு செய்தாலும் தமிழக மக்களிடமிருந்து அந்நியராகிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்நியப்பட்டிருந்த கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளில் தமிழ் கலாச்சாரத்தை ஒன்றிணைத்து புதிய பரிமாணத்தை உருவாக்கினார்.
1731 அருள்பணி வீரமா முனிவர் அவர்களின் ஆண்டு நாட்குறிப்பேட்டு தகவலின்படி காமநாயக்கன்பட்டியில் புனித பரலோக அன்னையை பாதுகாவலியாக கொண்ட ஆலயம் இருந்தது, அதில் வழிபாடுகளும் நடந்து வந்தன என்றும் உள்ளது. பின்னர் காமநாயக்கன்பட்டி 1938 உருவான மதுரை உயர் மறைமாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது. 1973 பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தின் கீழ் வந்தது. வீரமாமுனிவர் பங்கு குருவாக பணியாற்றிய காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தில் இவ்வாண்டு விண்ணேற்பு பெருவிழா 10 நாள் கொண்டாட்டம் ஆகஸ்ட் 6 அன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 1690 ஆண்டு ஒரு பெண் திறந்தவெளி கிணற்றில் விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது. அந்நிலையில் அப்பெண்ணின் பெற்றோரும் கிராம மக்களும் அன்னை மரியாவிடம் மன்றாடியதால் இறந்த அப்பெண் அற்புதமாக உயிர் பெற்றதாகவும் அதனால் அப்பகுதி மக்கள் கிறிஸ்துவில் அதிக விசுவாசம் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் 2 திருடர்கள் ஆலயத்தினுள் புகுந்து நகைகளை திருட முயன்றபோது ஒருவனுக்கு கண் பார்வை போயுள்ளது. அந்த நேரத்தில் ஆலய உபதேசியாரின் கனவில் மாதா தோன்றி காதில் மணியோசையை கேட்கச் செய்ய அவரும் விரைந்து ஆலயம் வந்தபோது கண் பார்வை போன திருடன் உபதேசியாரின் காலை பிடித்து கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்டுள்ளான். அவரும் மன்னிக்க மற்றொரு திருடன் ஓடி தப்பித்துள்ளான். தப்பித்து ஓடியவன் சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயுள்ளான். மாதாவின் கருணையால் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைத்து வாழ்ந்து வந்தவர் எதிர்பாராத விதமாக பெரிய விபத்து ஏற்பட்டு நடக்கவும் பேசவும் இயலாமல் தாய்நாடு திரும்பினார். குடும்பத்தினர் தொடர்ந்து ஆலயம் வந்து மாதாவிடம் நம்பிக்கையுடன் ஜெபிக்க எழுந்து நடக்கவும் பேசவும் மாதா கருணை புரிந்தார். தொடர்ந்து ஆலயம் வந்து சாட்சி கூறி நன்றி செலுத்தினார். ஓராண்டாக தொலைந்து போன மனநலம் பாதித்த தனது சகோதரனை தம்மிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஜெபித்த சகோதரிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் சகோதரனை கொண்டு வந்து சேர்த்த புதுமையை எண்ணி நன்றி செலுத்தி சென்றார். மேலும் குழந்தை வரம், நோய்களிலிருந்து விடுதலை என பல்வேறு புதுமைகள் மாதாவின் வழியாக நடந்து வருகின்றது. கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே, பரலோக தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 நள்ளிரவு 12 மணிக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 புலர்ந்த அந்த முதல் மணித்துளிகளில் இந்தியா ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது. 1950 ஜனவரி 26 இந்தியாவை இனி ஆளப்போவது மக்களே என்று உலகறியச் சொன்னோம். இந்தியா மக்களாட்சியை உலகறியச் செய்த அதே 1950 ஆண்டு நவம்பர் 1 திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் இறைவனின் அன்னையான மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற உண்மையை மறுக்க முடியாத ஒரு கோட்பாடாக அறிவித்தார். கன்னி மரியா விண்ணேற்பு அடைந்தார் என்ற அறிக்கை வந்து 75 ஆண்டுகளே ஆகின்றன. ஆனால் மரியாவின் விண்ணேற்பு திருவிழாவை கிறிஸ்தவர்கள் 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடி வருகின்றனர். மரியாவை அன்னையாக, கன்னியாக சிறப்பிக்க ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். அவற்றில் 19 திருவிழாக்கள் கத்தோலிக்க உலகம் அனைத்திற்கும் பொதுவான திருவிழாக்கள். இவையன்றி திருத்தலங்களில் கொண்டாடப்படும் திருவிழாக்களும் உண்டு. வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து, குவாதலூப்பே என்று உலகின் பல நாடுகளில் உருவாக்கப்பட்டுள்ள அன்னையின் திருத்தலங்களில் ஆண்டு முழுவதும் அன்னையின் பக்திக்கு சான்று பகரும் பல நிகழ்வுகள் நடந்த வண்ணம் உள்ளன. மரியன்னைக்கென நாம் கொண்டாடும் அனைத்து திருநாள்களின் மகுடமாக அமைவது ஆகஸ்ட் 15 நாம் கொண்டாடும் விண்ணேற்பு பெருவிழா. வாழ்க மரியே வாழ்க, அருள் நிறை மரியே வாழ்க, வாழ்க அம்மா வாழ்க. அன்னை மரியாவை மையப்படுத்தி நாம் கொண்டாடும் ஒவ்வொரு விழாவன்றும் அவரது வாழ்வை கொஞ்சமாகிலும் புரட்டி பார்க்க, அவரது வாழ்வு சொல்லித்தரும் பாடங்களை சிறிதாகிலும் கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 20 நூற்றாண்டுகளுக்கு முன் வரலாற்றில் வாழ்ந்த மரியாவை இன்று சந்திக்க முயல்வோம். கலிலேயாவின் நாசரேத் கிராமத்தில் வாழ்ந்த இளம்பெண் மரியா மிக எளிய கிராமத்து பெண். மரியா கண்டு வந்த கனவெல்லாம் ஒன்றுதான்: தினம் தினம் செத்து பிழைக்கும் தானும் தன் மக்களும் ரோமைய கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே. ரோமைய வீரர்களின் அட்டகாசங்கள், அத்துமீறல்கள், பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததைக் கண்ட அந்த இளம்பெண் தனக்கும் தன் மக்களுக்கும் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி வந்தார். அந்த விடுதலைக்காக இறைவனை அவர் வேண்டாத நாளே இல்லை.
அவர் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர் ஏங்கிய விடுதலை வந்தது. ஆனால் எப்படி வந்தது? ஒரு பெரும் இடியென வந்திறங்கியது அந்த விடுதலை. மரியாவின் ஏக்கங்களுக்கு, அவர் தினமும் எழுப்பி வந்த ஜெபங்களுக்கு இறைவன் பதில் தந்தார். உனக்கும் உன் மக்களுக்கும் விடுதலை வழங்க என் மகனை அனுப்புகிறேன். ஆனால் என் மகனுக்கு நீ தாயாக வேண்டும் என்று இறைவன் அனுப்பிய செய்தியை கேட்டு மரியா நிலை கொள்ளாமல் ஆடிப்பாடியிருக்க மாட்டார். நிலை குலைந்து நொறுங்கிப் போயிருப்பார். திருமணமாகாமல் தாயாகும் ஒரு பெண்ணுக்கு யூத சமுதாயத்தில் என்ன நடக்கும் என்பதை மரியா நேரில் பார்த்தவர். ஊருக்கு நடுவே அந்த பெண் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்படுவார். அதுவும் தங்கள் ஊர் ரோமைய வீரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பின் இந்த கல்லறி கொலைகள் அடிக்கடி நடந்ததையும் பார்த்தவர் மரியா. ரோமைய கொடுமைகளிலிருந்து விடுதலை தாராயோ என்று இளம்பெண் மரியா இறைவனிடம் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு விடையாக வந்த விடுதலை செய்தி மரண தண்டனைக்கு இட்டுச் செல்லும் ஓர் அழைப்பாக இருந்தது. இந்த அழைப்பு இறைவனிடமிருந்து வந்ததால் மரியா ஆம் என்று சம்மதம் சொன்னார். இறுதியில் தன் மகன் அநியாயமாக சிலுவையில் அறையப்பட்ட பின் அவர் அடைந்த கொடிய வேதனைகளைக் கண்டும் அந்த சிலுவை கடியில் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்க வேண்டியிருந்தது. தவிர்க்க முடியாததாக தெரிந்த இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மனதுக்குள் அந்த அன்னையின் நம்பிக்கை குறையவில்லை. அந்த நம்பிக்கை, அந்த வீரம் அந்த அன்னையின் உடலோடு பூமிக்குள் புதைந்துவிடக்கூடாதென்றுதான் அந்த அன்னை இறந்ததும் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் இறைவன் விண்ணகத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த அற்புதத்தை தான் ஆகஸ்ட் 15 அன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்ற நாள். இந்த நாள் இந்தியாவுக்கு மட்டும் விடுதலை நாள் அல்ல. லிபேரியா, தென்கொரியா, காங்கோ குடியரசு உட்பட பல நாடுகள் விடுதலை உணர்வுகளில் எண்ணங்களில் ஊறித் திளைக்கும் ஒரு நாள். ஆகஸ்ட் 15 இவ்வேளையில் உண்மையான விடுதலையை குறித்து சான்றோர் கூறிய சில எண்ணங்களை நினைவில் கொள்வோம். அடிமை ஒருவர் இனி தான் அடிமையாக வாழப்போவதில்லை என்று தீர்மானிக்கும் போது அவரது விலங்குகள் அறுந்து விழுகின்றன. விடுதலை, அடிமைத்தனம் இரண்டும் மனநிலைகளே. இதை சொன்னவர் மகாத்மா காந்தி. தங்களை சிறைப்படுத்தும் சங்கிலிகளை வணங்கும் முட்டாள்களுக்கு விடுதலை அளிப்பது கடினம் என்ற எச்சரிக்கையை விடுத்தவர் வோல்டேர். விடுதலை என்பது மனிதர்கள் மேல் இறங்கி வராது, மனிதர்கள்தான் விடுதலையை நோக்கி மேலெழுந்து செல்ல வேண்டும் என்று சொன்னவர் சார்ல்ஸ் கேலப் கோல்டன். மேலெழுந்து செல்லும் விடுதலைக்கு உயர்ந்ததோர் அடையாளமாக விளங்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவன்று இந்திய நாடும் இன்னும் உலகின் அனைத்து நாடுகளும் உண்மையான விடுதலையை நோக்கி உள்ளங்களை உயர்த்தும் அறிவையும் ஆற்றலையும் பெற வேண்டும் என்ற வேண்டுதலை அன்னை மரியாவின் பரிந்துரையோடு மேற்கொள்வோம். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. ஒரு தாய் மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி, பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். ஒரு தாய் மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி, பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். நாட்டின் நலனே நம்முயிர் மூச்சாகும். இன்று வத்திக்கான் வானொலியின் காமநாயக்கன்பட்டி மரியன்னை திருத்தலம் மற்றும் இந்திய சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு செவிமடுத்தீர்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.